2015 எனக்கு ரொம்ப பேக் பெயின் அதிகமாக இருந்தது. அதனால சரி யோகா கிளாஸ்க்கு போனால் ரெடி ஆயிரும்னு சொன்னாங்க. அதுக்காக நான் யோகா கிளாஸ்க்கு வந்து பயிற்சியெல்லாம் எடுத்துட்டதுக்கப்புறம் எனக்கு பெயின் எல்லாமே நல்லா ரிலீஃப் ஆயிடுச்சு. நான் அகத்தாய்வு பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியே வரக்கு எனக்கு ஐடியாஸ் நிறையா கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் இதில் சேர்ந்து படித்ததுக்கப்புறம் எங்கள் 2 பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாச்சு. சண்டை வர்றது இது எல்லாமே கம்மியாச்சு. மற்றவங்களையும் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஹேண்டில் பண்ணி நம்மளால் கொண்டு போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வர ப்ராப்ளத்தை எல்லாமே ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஈஸியாக எல்லாத்தையுமே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் முடித்தோம். எந்த ஒரு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் இது மூலமாக நம்மளுக்கு ஒரு வினைப்பதிவு கழியுது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம கோவப்படாமல் அமைதியாக இருந்து அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. எல்லாரையும் வந்து வாழ்க வளமுடன் நம்ம வாழ்த்திட்டே இருக்கும்போது அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்போம். நம்ம என்னோட எண்ணத்தை வந்து எப்பவுமே வந்து நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கணும். பாசிட்டிவாக இருந்தால் நம்ம லைஃப் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத மகரிஷியா சொல்லியிருக்காரு. அதை எப்பவுமே நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு மகரிஷி ஐயாவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.